தாமிரபரணியில் 50,000 கன அடி வெள்ளம் செல்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 50,000 கன அடி வெள்ளம் செல்கிறது. கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடி வெள்ளம் செல்வதால் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 50,000 கன அடி வெள்ளம் செல்கிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜ், வணக்கம். தாமிரபரணியில் 50,000 கன அடி வெள்ளம் செல்கிறது, இது குறித்து சொல்லுங்க. நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தொடங்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பாபநாசம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்று அதிகாலை தொடங்கிய மழை தற்போது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக மழை அதிகம் பெறக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்து வருகிறது. அது மட்டுமில்லாது ஆற்றில் தாமிரபரணி அணையிலிருந்து, அதாவது பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. இருந்தாலும் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் என்பது அதிகமாக பாய்ந்து வருகிறது. பல மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையானது பல்வேறு இடங்களிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் சேர்வதால் ஆற்றில் வரக்கூடிய நீரின் அளவு என்பது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஆற்றில் தற்பொழுது 50,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அலர்ட் மெசேஜ் என்பது ஒவ்வொரு செல்போனுக்கும் குறுஞ்செய்தியாக வந்திருக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் இது மக்கள் கவனமாக இருக்கிறதுக்காக இதை அனுப்பியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த அலர்ட் என்பது கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்க அனைத்து மக்களும் ஆற்றங்கரையோரம் செல்லக்கூடாது என்பதற்காகவும், நீர்நிலைகள் பக்கம் எந்த பகுதியிலும் கால்நடைகளையும் பத்திரமாக வைத்திருந்து மக்கள் அதில் அருகே செல்ல வேண்டாம் என்பதை அறிவுறுத்தும் வகையிலும் கவனமாக இருக்கும் வகையில் இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நாகராஜ், தகவல்களுக்கு நன்றி.